சிவாய நம. திரு நால்வர் போற்றி. இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா தாரி தேவி கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, இது கங்கையின் நடுவில் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ தரிசனத்துக்காக போக போறோம். கடை வீதிகள் நம்ம இப்போ தரிசனத்துக்காக போறோம். இதுல கடந்து போகணும். பக்கம் புல்லும் ஆற்றுப்பகுதி. ஆமா, நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இது ஒரு அம்பாள் கோயில் தான். இது ஒரு அம்பாள் கோயில். இந்த இந்த உள்ளூர் மக்கள் அனைவருமே இந்த ஆலயத்துக்கு செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்கள்ல பயங்கர கூட்டம் இருக்கும். சீசன் டைம்ல எல்லாம் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு மட்டுமே நம்மளுக்கு 3 மணி நேரம் ஆகும் தரிசனம் பார்க்கறதுக்கு. சுவாமி உள்ள இருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு யாகசாலை 24 மணி நேரம் வருடம் 365 நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு மகா முனிவரோட இந்த பிரசாதமா இந்த யாக விபூதி தான் இங்க பிரசாதமா அளிக்கிறாங்க. இங்க அது ஒரு சிறப்பு. இது ஒரு ஞானியால தோற்றுவிக்கப்பட்டது. கீழே பாத்தீங்கன்னா கங்கை நதி. ஒரு அருமையான ரம்மியமான சூழல்ல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது தாரி தேவி கோயில்னு சொல்லுவாங்க. சிவாய நம. அனைவரும் வருக, இறை அருள் பெறுக. இந்த ஆலயம் ஒரு அம்பாள் ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கங்கை கரையின் நடுவுலதான் அமைஞ்சு, நதிக்கு நடுவுல இருக்கு. சுத்தி இப்போ பனிக்காலன்றதுனால தண்ணி குறைவா இருக்கு. அடுத்தது ஏப்ரல் மே எல்லாம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணி இது உள்ளூர் இந்த மலைவாழ் மக்களுடைய குலதெய்வம்னு போற்றப்பட்டு நிறைய பேருக்கு இது குலதெய்வம். அதனால இது கோயிலுக்கு எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள்ல பயங்கரமான கூட்டம் வரும். நார்மலா சீசன் இந்த 5 மணி நேரம் இந்த ஆளுநர் தரிசனம் பண்ணிட்டே ஆகும். அவ்வளோ ஒரு பரபரப்பான எப்பவுமே கூட்டம் இருக்கிற கோயில் இருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, இங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அது இமீடியட்டா அந்த வேண்டுதல் இந்த கோயில்ல ஒரு வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி கட்டுவாங்க. இந்த மணி கட்டுறப்ப சிறப்பு நிறைய மணிகள் கட்டி இருக்கும். ஃபுல்லா மணிகள் கோயில் சுத்தியும். இங்க மணிய சுவாமிக்கு கொடுப்பாங்க. அதுதான் இங்க பயங்கர. இந்த அம்பாள் ஆலயத்துக்கு யார் வந்தாலும் அனைவரும் அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்று இறையருள் பெறுங்கன்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.